Yes, yes. Sorry. 10 Good evening, students. 10th standard scienceல நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற லெசன்ல யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப் டாபிக் மெடிசன், மருத்துவம் அப்படிங்கிறது. ஸோ வேளாண்மை அப்படிங்கிற இதில் நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கு எப்படி நமக்கு வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது யூஸ் ஆகிறது அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கறது நமக்கு வந்துட்டு மெடிசன் ஃபீல்டு, மருத்துவம்ங்கிறது. மருத்துவத்துறையில நமக்கு வந்து இதை 2 டைப்ஸா நம்ம வந்துட்டு பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த ஒரு விஷயத்தையுமே இப்பெல்லாம் என்ன சொல்றோம், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னாலும் அதை என்ன சொல்றோம், நம்ம டயகனைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ டயகனைசஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றது, நோயை கண்டறியக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம சொல்லக்கூடியது தெரப்பி அப்படிங்கிறது. ஸோ தெரப்பி அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான சரியான முறையில நமக்கு கதிரியக்க சிகிச்சை அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நோயை அறிதல், நோய் அறிதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கதிரியக்க சிகிச்சை அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 வழியிலையும் நம்ம இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிர்வீச்சு முறை அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயகனைசஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தெரப்பி அப்படிங்கிற செகண்ட் சப் டாபிக். ஸோ 2 டைப்ல ஃபர்ஸ்ட் ஒன் நோயை அறியறது அப்படின்னு சொன்னா எல்லா டெஸ்ட்டும் நம்ம எடுப்போம் இல்லைங்களா. ஸோ என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு பிளட் எல்லாம் டெஸ்ட் எடுப்போம். அது போல போன்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்வோம், இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா எதுக்காக நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம போறோம்னு சொன்னா டியூமர், டியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டி. ஸோ உடல் பாகத்துல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்துட்டு சின்ன இந்த கட்டி போன்ற ஒரு அதை உருவாதல் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ன செய்வோம், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அதை வந்து திருப்பியும் ஃபுல்லும் டெஸ்ட்டுக்கு அனுப்பி கரெக்டா அனலைஸ் பண்ணி என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் மேக்சிமம் நம்ம இந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறதே, கதிர்வீச்சு முறை அப்படின்னு சொன்னா டியூமரை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணக்கூடியது. ஸோ பிளட் சர்க்குலேஷன்ல, ரத்த சுழற்சியில ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, போன்ல நமக்கு எலும்பு வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பிரெயின்ல இருக்கக்கூடிய டியூமர். ஸோ இந்த மாதிரி 3 வகையிலையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கதிர்வீச்சுக்களை பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரத்த சுழற்சி, பிளட்ல நமக்கு வந்து என்ன ஒரு மாறுபாடு, இப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லையா, என்ன அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது எலும்புல ஏற்படக்கூடிய ஒரு வளர்சிதை மாற்றம், எலும்புல நமக்கு ஏதாவது போன் தேஞ்சிருக்கு, அந்த மாதிரி வேற ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகல, ஸ்வெல்லிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா, அண்ட் தென் எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி, மூளையிலையோ அல்லது ஏதாவது ஒரு பாகத்தில் நமக்கு கட்டி இருக்கா, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், கண்டறிவதற்காக இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுல எந்த மாதிரியான ஐசோடோப்புகள் நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்பர், இந்த மாதிரியான ஒரு கதிரியக்க ஐசோடோப்புகளை எதற்கு பயன்படுத்துறோம், நோயை கண்டறிவதற்கு. எந்த மாதிரியான ப்ராப்ளம், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அண்ட் தென் நமக்கு நம்மளுடைய போன் மெட்டபாலிசம், எலும்பு வளர்சிதை மாற்றத்துல ஏதாவது இருக்கா, அண்ட் தென் பிரெயின் டியூமர், மூளையில ஏதாவது கட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டறிவதற்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம அந்த ஐசோடோப்பை பயன்படுத்துறோம். ஸோ எந்த மாதிரியான ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர், இந்த 4 வகையான கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், என்ன ப்ராப்ளம்ங்கிறத டயகனைஸ் பண்றோம். ஓகே, ஸோ அண்ட் தென் ப்ராப்பரா இப்ப ஒவ்வொரு வகையான ஐசோடோப்புகள் என்னென்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், அடுத்தது நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம், நமக்கு தென் அனிமிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரத்த சோகை சொல்லிட்டு, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு டிசீஸ், ஸோ இது
எல்லாத்துக்குமே எந்தெந்த கதிரியக்க ஐசோடோப்புகள், இந்த ஒரு கொஷின் வந்துட்டு நமக்கு ரிப்பீட்டடா முக்கியமான ஒரு கொஷின். ஏன்னா இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில நமக்கு மெடிசன் ஃபீல்டில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் இதுல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ எந்தெந்த ஐசோடோப் எந்தெந்த டிசீஸை கியூர் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம். சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ரேடியோ சோடியம் அப்படின்னு சொல்லலாம். சோடியம் 24. ஸோ சோடியம் 24 அப்படிங்கிற ஐசோடோப் எதற்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்க்காக கியூர் பண்றதுக்கு பண்றோம்னு சொன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட். ஸோ ஹார்ட்ல ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு வியாதியை நமக்கு வந்து குணப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ரேடியோ சோடியம். ஸோ கதிரியக்க சோடியம் அப்படிங்கிறத இதயத்தை சீராக செயல்படுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஐசோடோப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயோடின். அயோடின் அப்படிங்கிறது அயோடின் 131. ஸோ சரியா நம்ம நம்பர் அதுல வந்துட்டு கரெக்டா போடணும். அதுதான் ஐசோடோப்புக்கு உண்டான ஒரு மாஸ் நம்பர். ஸோ அயோடின் 131 அப்படின்னு சொல்லக்கூடியது முன்கழுத்து கழலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக, காய்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு டிசீஸை கியூர் பண்றதுக்கு. முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவோம். இது கழுத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு வீக்கம் மாதிரி வரும். ஸோ அந்த டிசீஸை நம்ம கண்டறிவதற்கும் கியூர் பண்றதுக்கும் அயோடின் 131 அப்படிங்கிற ஐசோடோப்ஸ். என்னென்ன ஐசோடோப்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸுக்காக, எந்த டிசீஸை நமக்கு கியூர் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயன் 59. இரும்பு 59 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப் நம்ம வந்துட்டு அனீமிக், ரத்த சோகை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு டிசீஸை நமக்கு கியூர் பண்றதுக்கு, ரத்த சோகை அப்படிங்கிறது நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் லெவல் ஆகப்பட்டது குறையும் பொழுது அதனால நம்மளுடைய பாடி ஆகப்பட்டது ஃபுல்லும் பேனிக் ஆகும். ஸோ அந்த ஒரு டிசீஸை கியூர் பண்றதுக்காக இந்த ஒரு ஐசோடோப் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்பரஸ் 32. பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறது ஸ்கின் டிசீசஸ். நம்ம வந்து ஸ்கின்ல ஏதாவது ஒரு அலர்ஜி அண்ட் தென் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அதற்காக நம்ம என்ன பண்றோம், இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்துவதற்காக பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிற அந்த ஒரு ஐசோடோப் யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோபால் 60. கோபால் 60 அப்படிங்கிறதும் அண்ட் தென் கோல்டு, தங்கம் 198 அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு கேன்சர் டிசீஸை கியூர் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற அடுத்தது மெயினானது. ஸோ கோபால் 60. ஸோ கோபால் 60 அண்ட் தென் கோல்டு 198. இது ரெண்டுமே நம்ம ஸ்கின் கேன்சர், தோலில் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐசோடோப் அப்படின்லாம். அண்ட் தென் நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்றோம். சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மேஜரான ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஏஜும் கிடையாது. அவங்க வந்து கரெக்டா அவங்களுடைய பாடி ஆகப்பட்டது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு வயதினருக்கும் எல்லா வகையான அறுவை சிகிச்சை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணும் பொழுதும் அந்த ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கும், அதுல ப்ராப்பரா இருக்கா, அதுல வேற எதுவும் தேவையில்லாத அன்வான்ட் ஃபாரின் மெட்டீரியல்ஸ், அதுல கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அது எல்லாம் என்ன பண்ணணும், கரெக்டா நம்ம கியூர் பண்றதுக்காக இந்த ஐசோடோப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நம்ம எக்யூப்மெண்ட்ஸை கரெக்டா செக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான். ஸோ ரேடியேஷன்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டெரலைஸ்டு. ஸ்டெரலைஸ் அப்படின்னு சொன்னா நம்ம சாதாரணமா ஸ்டெரிலைஸ் அப்படிங்கிறது ஃபுல்லுமே கொதிக்க விடக்கூடியது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம ஒரு பாட்டில ரின்ஸ் பண்றோம், நல்லா பாயில் பண்றோம் அப்படின்னா சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையுமே ஸ்டெரிலைஸ் பண்றதுன்னு சொல்றோம். ஸோ ஸ்டெரிலைஸ் பண்ணக்கூடியது என்ன மாதிரின்னா எல்லா வகையான சர்ஜிக்கல் டிவைஸ் எல்லாத்தையுமே இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒன்ஸ் யூஸ்டு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோன் பண்றோம். பட் கொஞ்சம் வருஷத்துக்கு
முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு தடவை இன்ஜெக்ஷன் பண்ணினாலும் அந்த இன்ஜெக்ஷனையே ரீயூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் அதை நம்ம வந்துட்டு பயன்படுத்துவோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ அது போல சர்ஜிக்கல் டிவைஸை நம்ம கரெக்டா சர்ச் பண்ணணும் ஸ்டெரிலைஸ் பண்ணும் பொழுது. அந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். பிகாஸ் நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும். அந்த ஆப்ரேஷன் போது ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்றோம். ஒரு பேஷண்ட்ல இருக்க பாடியில இருந்து ஏதாவது ஒரு நமக்கு வந்து நுண்கிருமி ஆப்ரேஷன் போதோ இல்ல வெளியில இருக்கும் போதோ அதுல வந்து என்ன அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னா அதெல்லாம் என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது மெடிசன் நமக்கு மருத்துவத்துறையில ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஐசோடோப்பை பயன்படுத்தி நிறைய ப்ராப்ளம்ஸை அனலைஸும் பண்றோம் ஆஸ் வெல் அஸ் கியூரும் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம இந்த இடத்துல நிறைய ஆபத்தான விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேர் இதனால சஃபர் ஆறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நம்ம தொழிற்சாலைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது ட்ரேஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு மெஷின்ஸ்ல லீக்கேஜ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மெஷின்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு பெரிய ஒரு மெஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸா இருந்ததுன்னு சொன்னா ஒரு பைப்பே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம் தயாரிக்கிறோம்னு சொன்னா அதுல ஏதாவது ஹோல்ஸ் இருக்கா, லீக்கேஜஸ் இருக்கா, அப்படியெல்லாம் நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்பஸுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஐசோடோப்ஸ் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அந்த ஐசோடோப்பை யூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி we want to clear that பிளேசஸ். ஸோ ட்ரேஸ் அவுட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ ரேடியோஆக்டிவ் ஐசோடோப் அப்படிங்கிறது ட்ரேசஸ் அண்ட் டிடெக்ட் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ். தயாரிப்புல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, கிராக்ஸ் விரிசல் இருக்கா, அண்ட் தென் லீக்கேஜ் இருக்கா, ஸோ விரிசல் இருக்கா அல்லது ஏதாவது ஹோல்ஸ் இருக்கா, லீக் ஆகுதா, இந்த மாதிரியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸுக்காக மிஷின்ல நம்ம தயாரிப்பின் போது வரக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்துவதற்காக. அண்ட் தென் பேக்கேஜிங் ஃபால்ஸ். ஸோ அதுல நம்ம பேக் பண்ணும்போதும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கதிரியக்க ஐசோடோப்பை பயன்படுத்தி அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம சரி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் தயாரிக்கும் போது ஏற்படக்கூடிய விரிசல் அல்லது கசிவுகளை கண்டறிவதற்கும் பல்வேறு தொழிற்சாலைகள்ல நமக்கு வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணும் போதே ஏதாவது ஒரு கேஸ் அண்ட் தென் லிக்விட்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டான ப்ரப்போர்ஷன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ரப்போர்ஷன்ஸ்ல தான் ஒன்னொன்னையும் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா அதுல ஃபுல்லுமே ப்ராப்பரா அதுல வந்துட்டு ஏதாவது ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்றோம் தயாரிக்கிறோம்னு சொன்னா சரியான அளவு நமக்கு இருக்கான்னு நமக்கு வந்து அதனுடைய ப்ரப்போர்ஷன் கரெக்டா இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்தெந்த ஐசோடோப் எந்தெந்த இதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மோரோவர் நம்ம ஏரோப்ளேன்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஏரோப்ளேன்ல மட்டும் கிடையாது, இப்ப எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிடெக்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கா, வெடிப்பொருட்கள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ வெடிப்பொருட்கள்ங்கிறது எந்த இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல எடுத்துட்டே போகக்கூடாது இல்லையா? எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம வெளியில போகும்போது டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போகக்கூடாது. அப்போ எஸ்பெஷலி ஏர்லைன்ஸ், இப்போ நம்ம டிராவல் பண்றோம் எதுல, ஏர்லைன்ஸ்ல. இப்போ நம்ம ஒரு ஏரோப்ளேன்ல டிராவல் பண்றோம்னு சொன்னா அதுலலாம் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கா, சாதாரணமாக நுழையக்கூடிய எந்த ஒரு இப்போ பெரிய மாலுக்கெல்லாம் போனாலுமே டிடெக்ட் பண்ணிட்டு தான் உள்ள விடுறாங்க, எந்த ஒரு அன்வான்ட் மெட்டீரியல்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றாங்க இல்லையா? அந்த எல்லா இடத்துக்குமே நமக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் தான். ஸோ எந்த ஐசோடோப் அப்படின்னு சொன்னா கலிஃபோர்னியம் 252 அப்படிங்கிற ஐசோடோப் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் இருக்காங்கிறத நமக்கு ஏர்லைன்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது டிடெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஐசோடோப். அந்த ஐசோடோப் அம்பரீஷியம் 241 அப்படிங்கிறது நமக்கு ஸ்மோக் டிடெக்டர். ஸோ புகையினுடைய அளவு, ஸோ புகை அப்படிங்கிறது என்னது,
ஏர் பொல்யூட் ஆகாம இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஏர் பொல்யூஷன் வராம நமக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த அம்ரீஷியம் 241 அப்படிங்கிற ஐசோடோப்பை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரீஸ்ல வெளியில வரக்கூடிய புகையினுடைய அளவு எப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய காம்போசிஷன், தேவையில்லாத கேசஸ் இப்போ வந்துட்டு நிறைய பொல்யூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுல வருதுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த கம்பெனி மேல நம்ம என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சரியான முறையில் அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக இந்த அம்ரீஷியம் 241 அப்படிங்கிற அந்த ஒரு ஐசோட்டோப்பை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ல பார்க்கும் பொழுது கலிபோர்னியம் 252 அப்படிங்கிறது ஏர்லைன்ஸ்ல நமக்கு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் டிடக்ஷனுக்காகவும், அண்ட் தென் அம்ரீஷியம் 241 அப்படிங்கிற அந்த ஒரு ஐசோட்டோப் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மோக்கை நமக்கு கரெக்டா டிடெக்ட் பண்றது, எந்த அளவுக்கு அது புகையினுடைய அளவு இருக்கு, சரியான அளவு இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் ஒண்ணு அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச். இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் எதுக்காக அப்படின்னு சொன்னா தொல்லியல் ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கடியில இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருட்கள் இல்லையா? சோ அதையும் நம்ம என்ன பண்றோம், அந்த ஐசோட்டோப்பை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய என்னென்ன பயன்பாட்டுக்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல கார்பன் டேட்டிங், ஏஜ் ஆஃப் இயர் அண்ட் ஃபாசில் அண்ட் தென் ஓல்டு. ஏன்னா நமக்கு புதைபொருள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதனுடைய வயது, ஆண்டு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி புதையுண்ட பொருள் அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பா தெரியணும். அதுதான் நமக்கு தொல்பொருள் ஆய்வு அப்படின்னு சொன்னா அந்த கார்பனினுடைய ஏஜ் கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஏன்னா அது எப்ப புதையுண்ட பொருள் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சா அதனுடைய யூசேஜ் பயன்பாடுங்கிறது இன்னும் ஈஸியா இருக்கலாம். அது போல எர்த்னுடைய ஏஜ், ஸோ அது எந்த அளவுக்கு எந்த ஆண்டு அந்த இடத்துல இருந்தது, அது எப்போ உருவானது அப்படின்னு சொல்லக்கூடியது. அது போல பூமிக்கடியில கார்பனுடைய ஏஜ் அப்படின்னு சொல்ற மாதிரியே ஃபாசிலினுடைய ஏஜ், ஃபாசிலினுடைய ஏஜ் படிமப்பொருளினுடைய வயது அப்படிங்கிறது முக்கியமானது. அண்ட் தென் மான்யூமெண்ட்ஸ், ஓல்டு பெயிண்டிங்ஸ், பழங்கால பொருள்கள் எல்லாமே எப்பொழுது நமக்கு அது எல்லாமே உருவாச்சு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஒரு கதிரியக்கத்தை பயன்படுத்தி கார்பன், புதையுண்ட பொருள், கார்பன்கிறதும் நமக்கு பூமிக்கடியில இருக்கக்கூடியதுதான். ஸோ அந்த பூமியினுடைய வயது, கார்பனினுடைய வயது, புதையுண்ட பொருளினுடைய வயது, இந்த மாதிரி எல்லா வகையான பொருள்களினுடைய சரியான ஏஜ் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் ஐசோடோப். ஸோ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் அப்படிங்கிறது நம்ம பண்றோம். அண்ட் ரேடியோ கார்பன் டேட்டிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல ஏஜ் ஆஃப் எந்தெந்த பொருள் எந்தெந்த வயதுல இருக்கு, எப்போ அது புதையுண்டது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம பூமிக்கடியில இருந்து இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பொதுவாகவே இப்ப எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் அப்படின்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ எக்ஸ்பைரி டேட் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குறோம்னா அந்த பொருளை இந்த காலத்துக்குள்ளார பயன்படுத்திடணும். மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் தென் எக்ஸ்பைரி டேட் ரெண்டுமே பார்த்து தான் எல்லா பொருளையுமே வாங்கணும். ஒண்ணு மேனுஃபேக்சரிங், இன்னொன்னு எக்ஸ்பைரி, எப்ப தயாரிச்சது, எப்ப அதனுடைய ஆயுளாகப்பட்டது முடியுது. இந்த ரெண்டுமே. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினாலும் சரி, சாதாரண ஒரு ஷாம்பூ பாட்டில் வாங்கினாலும், சோப் மெட்டீரியல் வாங்கினாலும் டெஃபினெட்லி வி வாண்ட் டு செக் மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்பைரி. பொதுவாக ஒரு பெரிய ஷாப்ல அப்படின்லாம் ஜென்ரலா வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையா வாங்குறோம். ஆனா ஒரு மருத்துவம், ஒரு மெடிசன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாங்கக்கூடிய மருந்து பொருள்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதனுடைய தயாரிப்பு தேதியும் அதனுடைய முடிவடையக்கூடிய தேதியும் நமக்கு பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். பிகாஸ் எக்ஸ்பைரி இருந்தது அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். அதனால யூஸும் இருக்காது ஆக்சுவலா. அதுக்கப்புறமா நமக்கு எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறமா அதை பயன்படுத்துறோம்னு சொன்னா அதனால நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால எப்பயுமே நம்ம என்ன பார்க்கணும், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் மேக்சிமம் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி, எஸ்பெஷலி
மருந்து பொருள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக அதை நம்ம பார்த்து தான் வாங்கணும். இப்ப வாங்கி வச்சுட்டோம், ஸ்டோரேஜ் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி நிறைய எல்லார் வீட்லயுமே இருக்கும், எமர்ஜென்சி மெடிசின் கிட்டுன்னு வச்சிருப்போம். அதுல நமக்கு வந்துட்டு சாதாரணமா எல்லாருமே ஒரு செல்ஃப் மெடிசின் தான், என்ன எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணினாலும் ஒரு நார்மலான விஷயத்துக்காக தலைவலி காய்ச்சல்னா அதற்கு உண்டான டேப்லெட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். அதை எல்லாம் எப்பொழுது எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதனுடைய தயாரிப்பு மற்றும் முடிவடையக்கூடிய தேதியை பார்த்து தான் நம்ம அதை பயன்படுத்தணும். பிகாஸ் கண்டிப்பா அதனால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அது போல இந்த கார்பனினுடைய வயது என்ன ஆண்டு எப்போ உருவானது, அந்த ஃபாசில்ஸ் எப்போ ஃபார்ம் ஆனது, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், தெளிவா இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் பத்தி இவ்வளோ நல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இது எல்லாமே நமக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய எமிட் ஆகக்கூடிய அந்த ரேஸ் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமாக ஆபத்து விளைவிக்க கூடியது. ஸோ அந்த ஆபத்துல இருந்து நம்ம எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம், சேஃப்டி மெஷர்ஸ், இதுல இருந்து நம்ம எந்த முறையில் நாம் பாதுகாக்கலாம், இதுவும் முக்கியமான ஒரு கான்செப்ட். இது எக்ஸாமினேஷன் பர்பஸுக்கு படிச்சுட்டாலும் சரி, நம்மளுடைய ஜெனரல் அவேர்னஸ், நம்ம ஒரு ஃபேக்டரிஸ்ல வேலை பார்க்குறோம் அல்லது ஒரு மருத்துவத்துறைக்கே போறோம்னு சொன்னா நிச்சயமாக நம்ம ஒரு பேஷண்டா இருக்கிறத விட டாக்டர்ஸாவும் நர்ஸாவும் ஒர்க் பண்றாங்கும் போது அவங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமாக தேவை. ஏன்னா அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாம் அந்த மாதிரியான ரேஸ், எக்ஸ்ரேஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொன்னா போன் ஃப்ராக்சர் அப்படின்லாம், அதுல இருந்து வரக்கூடிய கதிரியக்கம்ங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப தவிர்க்கணும். எசென்ஷியல்னா மட்டும் தான் அதை என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்தணும். அப்ப அங்க இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியால அந்த ரேஸ் ஆகப்பட்டது கண்டிப்பாக வரும். அப்போ அவங்க எல்லாமும் என்ன பண்ணுவாங்க, சஃபர் ஆவாங்க. ஸோ அதுல இருந்து அவங்கள பாதுகாக்கணும். ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம எல்லா இடத்துலயுமே சன்னுல இருந்தே ரேடியேஷன் வருது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சோ சன்லயே என்ன வருது, நமக்கு கதிரியக்க வீச்சுகள் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வரும். அப்படி வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கிறோம். சாதாரண ஒரு ரேடியேஷன் அப்படிங்கிறது சன்ல இருந்து வரக்கூடியது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காது. பிகாஸ் தட் அமௌண்ட் ரொம்ப குறைவான ஒரு அளவு. அப்ப அதுல இருந்து நமக்கு வரதுனால நம்ம உடலை எந்த அளவுலையும் பாதிக்கவே பாதிக்காது அந்த கதிர்வீச்சு. ஆனா ஒரு சில ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மள உடலை பாதிக்கக்கூடிய அளவுல கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம எவ்வாறு அதுல இருந்து பாதுகாக்கலாம். நார்மலா வரக்கூடிய சன்ல இருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம மண்ணுல இருந்து பாறையில இருந்து எல்லா வகையான பொருள்கள்ல இருந்தும், ஈவன் டெலிவிஷன்ல இருந்தும், டெலிவிஷன் பக்கத்துல கொண்டு போய் கையை வச்சீங்கன்னு சொன்னா அதுல இருந்து என்ன ஆகும், ரேஸ் வருதுங்கிறது நல்லா தெரியும். அதனாலதான் மொபைல் போனை ரொம்ப நேரம் பேசாதீங்க, அதுல இருந்து வர ரேஸ் ஆகப்பட்டது அஃபெக்ட் ஆகும் எல்லாமே சொல்றோம்ல. எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்ல இருந்தும் கண்டிப்பாக இந்த ரேஸ் அப்படிங்கிறது வெளியில வரும். பட் அதனுடைய அளவு குறைவாக இருக்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகாது, ரொம்ப பாதிப்பு வராது. ஆனா அதிகமான நமக்கு அந்த இடத்துல எக்ஸ்ரேஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய உடலை பாதிக்கும். சோ இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, மெயினா நம்ம பயன்படுத்தக்கூடியது ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போசர் நம்மால உருவாக்கக்கூடியது தான் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அணுக்கரு உலை அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த அணுக்கரு உலையில இருந்து வரக்கூடிய ஒரு கதிர்வீச்சாகப்பட்டது கண்டிப்பாக நம் உடலை பாதிக்கும். சரிங்களா? ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம்தான் அங்கிருந்து நமக்கு வரும். அணுக்கரு உலை அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடியதை நம்ம ஆட்டம் பம்பாட் பண்ணி ரேஸ் எல்லாத்தையும் கொண்டு வரோம். அப்ப அந்த இடத்துல ஆராய்ச்சி, சோ அணுக்கரு சோதனையில, வளிமண்டலத்துல, பூமிக்கடியில நிறைய வகையான ஒரு கதிர்வீச்சுகள் அப்படிங்கிறது இது நம்மால் உருவாக்கக்கூடியது. இது வந்துட்டு நேச்சுரல், இது வந்து மேன்மேடு, நம்மால் உருவாக்கக்கூடியது. இரண்டாவது ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் இயற்கையாக வரக்கூடியது, மண்ணுல இருந்து வர்றது, சூரியன்ல இருந்து வர்றது, இது எல்லாமே நேச்சுரலாக இயற்கையாக வரக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் சொல்லக்கூடியது நம்மால் உருவாக்கப்பட்டது, மேன்மேடு. அப்போ அதுல இருந்து வரக்கூடியது எல்லா கதிரியக்கமும் நிச்சயமாக நம்மை பாதிக்கக்கூடியது. சோ இதை நம்ம என்ன பண்றோம், ரொம்ப பிரிகாஷனா இருக்கணும். நம்முடைய கவன குறைவால கதிரியக்க பொருட்களை நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு சொன்னா
நம்ம உடம்ப தான் பாதிக்கும். அந்த மாதிரி வரும்பொழுது தான் நமக்கு ஸ்கின் டிசீஸ் அண்ட் தென் கேன்சர் அண்ட் ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குழந்தையின்மை சொல்லக்கூடியது, பரம்பரை வியாதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜீன் மூலமாக அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம அதற்குன்னு ஒரு ரேஷியோ ப்ரப்போர்ஷன்ஸ் கரெக்டான ஒரு அளவு அப்படின்னு இருக்கு. அந்த அளவு மட்டுமே நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு என்ன ஆகும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதுதான் பர்மிட்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்மிட்டட் ரேஞ்ச் அப்படிங்கிறது எந்த அளவு நம்ம பயன்படுத்தினா அதனால நமக்கு ப்ராப்ளம் வராது. தட் இஸ் பர்மிட்டட் ரேஞ்ச், அனுமதிக்கப்பட்ட அளவு. அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படின்னு சொன்னா யார் இதை நிர்ணயிச்சிருக்காங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன், ICRP. ஸோ இவங்க தான் இன்டர்நேஷனல் கமிஷன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன். ஸோ கதிரியக்க துறையில நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அளவை நிர்ணயிச்சிருக்காங்க. உடல் மீது படக்கூடிய கதிர்வீச்சாகப்பட்டது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ எந்த மாதிரி அந்த பாதிப்பு வராம இருக்கணும்னா பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் அப்படிங்கிறது நமக்காக ஏற்படுத்தி அதனுடைய அளவு எவ்வளோ இருக்கணும், ஒரு ஆண்டிற்கு நமக்கு எவ்வளோ இருக்கணும் பாதுகாப்பான அளவு அப்படின்னு சொன்னா 20 மில்லி சிபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. 20 மில்லி சிபர்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய அளவு. சோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டினா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ என்ன ரேஞ்ச், பர்மிட்டட் ரேஞ்ச் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் நம்ம உடம்புல பாதிக்கலாம் வரலாம் சொன்னா 20 மில்லி சிபர்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடியது. எவ்வளவு, ஒரு ஆண்டிற்கு, 1 இயர்ல, ஒரு வருஷத்துக்கே நம்ம உடம்புல இந்த அளவு தான் பாதிக்கலாம். 20 மில்லி சிபர்ட் அப்படிங்கிறது தான் பாதுகாப்பான அளவு அப்படின்னு சொல்லலாம். இத ராஞ்சன் அப்படிங்கிற அந்த அளவுலயும் நம்ம சொல்லலாம். சோ ராஞ்சன்கிற அளவுலையும் நம்ம இதை இப்படியே மென்ஷன் பண்ணலாம். சோ ஒரு வாரத்திற்குன்னு சொன்னா 100 மில்லி ராஞ்சன் அப்படின்னு தான் இருக்கணும் பர் வீக். சோ ஒரு வாரத்திற்கு எந்த அளவு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து 100 மில்லி இந்த அளவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு தான் நம்மள உடம்புல இந்த ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ இந்த 100 மில்லி ராஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது 100 MR அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். பர் வீக்குக்கு நம்ம உடலை வந்து இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகலாம். சோ இந்த 100 எக்ஸஸ் ஆகும் பொழுது நமக்கு என்ன ஆகும், நமக்கு 100 மில்லிங்கிறது அதே 100 ராஞ்சனாக இருந்தா மிகவும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், அதுதான் பிளட் கேன்சர். சோ நம்ம உடம்புக்குன்னு எந்த அளவு நம்மளால சாதாரணமா பேர் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவு மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். மோர் தேன் தட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, பிளட் கேன்சர், நோய் அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம உடம்புல மெயினா அதை போய் பாதிக்கக்கூடியது ரத்தத்தை தான் அஃபெக்ட் பண்ணுது. ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் அதுல அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த பட்சத்துல என்ன ஆகும், நமக்கு பிளட் கேன்சர் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ கதிர்வீச்சினுடைய பாதிப்பு 600 R அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுடைய லைஃபையே என்ன ஆகுது, முடிக்கக்கூடிய சுச்சுவேஷன். 100 MRங்கிறத 100 R அப்படின்னு சொன்னா பிளட் கேன்சர், 600 R அப்படின்னு சொன்னா லைஃப் பீரியடே நமக்கு என்ன ஆயிடும், 600 ராஞ்சன்ங்கிறது முடியக்கூடிய அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலா எந்த அளவு நமக்கு அஃபெக்ட் ஆகலாம், நம்ம உடம்பு தாங்குங்கிறத நமக்கு ICRP அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் நமக்கு டிசைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ 20 மில்லி சிவர்ட் அளவு மட்டும்தான் ஒரு ஆண்டு நம்ம உடம்பாகப்பட்டது தாங்கும். அதற்கும் மேல நமக்கு அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? ஓகே, ஸோ இந்த லெவல்ல தான் இருக்கு, நான் இங்கதான் வேலை பார்க்கறேன், சரி அதற்குண்டான ப்ரிவென்ஷன் என்ன, எனக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன்லாம் இருக்கு, எனக்கு பாதுகாப்பு முறைகள். ஸோ அந்த பாதுகாப்பு முறைகளை நான் வந்து பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நான் பாதிக்காம இருக்கலாம். ஸோ நான் அங்கதான் வேலை பார்க்கறேன். ஸோ ஆனா அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கணும், என்ன ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் ப்ரிவென்ட் மெஷர்ஸ். அதுல இருந்து நம்ம என்ன மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணினா நம்மளால அதுல இருந்து பாதுகாக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த பொருளாகப்பட்டது எதால உருவாயிருக்கணும் அப்படின்னு சொன்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது
திக் வால் லெட் கண்டெய்னர் காரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ காரிய உலோகத்தினால் ஆன தகட்டினால் அது உருவாயிருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த ரேஸ் ஆகப்பட்டது வெளியில வராது. ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு ஒரு பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் அண்ட் தென் கிலன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அத மாதிரி தான் அதுல எந்த ஒரு தயாரிப்பு தொழிற்சாலையிலையும் நமக்கு இருக்கும். அந்த பொருளாகப்பட்டது எந்த உலோகத்தினால் உருவாயிருக்கும் கேட்டா லெட் காரியத்தினால் நமக்கு உருவாக்கப்பட்ட ஒரு கண்டெய்னர்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு ரேஸ் ஆகப்பட்டது வெளியில வராது. அண்ட் தென் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவர் நம்ம கிளவுஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நமக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னா லெட் க்ளோஸ், நமக்கு கை உறைகள் நம்ம ஹேண்ட் க்ளோவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அது லெட்டால் ஆக்கப்பட்டது அப்படின்னு காரியத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு கையுறைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்புல வரவே வராது. அதே போல அதை ஹேண்ட் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இப்போ யூஸ்வலா எல்லாருக்கும் அந்த ஒரு என்னது மேண்டேட்டரி டீடைல்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி ஃபுட் நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிறது மேண்டேட்டரிங்கிறது எல்லாருக்கும். ஆஃப்டர் கொரோனா எல்லாரும் செஞ்சக்கூடியது முக்கியமான விஷயம், எப்பயுமே செய்யுவோம். ஆனா இப்போ எல்லாருக்கும் அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது சாப்பிட்றதையே தவிர்க்கணும், சாப்பிடவே கூடாது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா சாப்பிட்றதெல்லாம் அது அந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா தான். பிகாஸ் அந்த ரேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த பிளேஸ்ல இருக்கும், நம்ம கையிலையும் இருக்கும். அப்ப நம்ம அந்த இடத்துல சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் உடலை பாதிக்கும். ஸோ அவாய்ட் ஃபுட் எந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம்னு சொன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு நம்ம சாப்பிடாம இருக்கலாம். அது போல கதிரியக்க பொருட்களை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், ரிமோட் யூஸ் பண்ணலாம். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ற இடத்துல டாங்ஸ் அல்லது ரிமோட் அப்படின்னு சொல்லுவோம். டாங்ஸ் அப்படின்னு சொன்னா கிடுக்கி நம்ம சொல்றோம் இல்லையா, சோ அது அல்லது ரிமோட் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம். எல்லா இடத்துலயுமே இப்ப இந்த ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஆன் ஆஃப் நம்ம கார்ல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்துறோம் இல்லைங்களா. அது போல நம்ம இது என்னது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். பக்கத்துல போகும்பொழுதுதான் அந்த மிஷினை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா போய் பட்டனை தட்டணுங்கிறது இல்ல, ரிமோட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ரேஸ் ஆகப்பட்டதை நம்மள அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டொசிமீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி என்ன எடுத்துக்கலாம் நம்ம, ஜென்ரலா டொசிமீட்டர் ஷுட் கோன் பை யூசர்ஸ் செக் த லெவல் ஆஃப் த ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஜாக்கெட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு ஓவர் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகாது, அந்த ரேஸ் ஆகப்பட்டது நம்ம உடலை பாதிக்காம இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம டொசிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ டொசிமீட்டர் ஷுட் வேர்ன் பை த யூசர்ஸ் டு செக் த லெவல் ஆஃப் ரேடியேஷன். ஸோ நம்ம செக் பண்ணணும் லெவல் ஆஃப் ரேடியேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்றதுக்காக இந்த டொசிமீட்டரை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் யூஸ் பண்றோம்னு சொன்னா அந்த ரேஸ் ஆகப்பட்டது அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த ரேடியோ ஆக்டிவ் ரேஸ். ஸோ எதெல்லாம் நம்மள பாதிக்காம நம்ம உடலை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற கொஸ்டின் அணுக்கரு உலை பற்றின ஒரு கேள்வி என்பது கண்டிப்பாக மேக்சிமம் எல்லா கொஸ்டின்ஸ்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அப்படி ரிவைஸ் பண்ணும்போது பாருங்க கண்டிப்பா அணுக்கரு உலை சம்பந்தப்பட்ட ஒரு வினா என்பது நிச்சயமாக இருக்கும். அணுக்கரு உலையினுடைய வகை என்ன, அணுக்கரு உலையினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சோ அணுக்கரு உலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு அணுக்கரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். சோ நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் a device with a nuclear fission reaction. சோ நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடைபெறக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ அணுக்கரு உலை என்பது எதற்காகனா இட் இஸ் a reactor of device with a nuclear fission reaction in that self-sustained and controlled manner of produce of electricity. மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம்.
ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை நமக்கு உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஸோ ப்ரொடியூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை நமக்கு உற்பத்தி செய்யக்கூடிய இடம், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடைபெறக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் அணுக்கரு உலை அப்படிங்கிறது. 1942ல அமெரிக்கால சிகாகோ அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இந்த அணுக்கரு உலை என்பது முதலாக ஆரம்பிச்சது. 1942ல எங்க? அமெரிக்கா. ஸோ இந்த 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட், வாட்டர்ஸ் அணுக்கரு உலை அப்படிங்கிறது என்னது? ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இடம், தட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். எங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா 1942, 1942ஆம் ஆண்டு தான் இது என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்டா இந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ இதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு? இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன? காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னா ஃபியூயல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலன் அண்ட் தென் ப்ரொடெக்ஷன் வால். இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும். ஃபர்ஸ்ட் இப்போ எதெந்த இதுக்கு நமக்கு வந்து ரேடியோ ஆக்டிவ் அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் நமக்கு எந்தெந்த டிவிஷன்ஸ்ல யூஸ் ஆகுது? இண்டஸ்ட்ரீஸ்ல கண்டிப்பாக ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் என்ன சொல்லியிருக்கோம், மெஷினை பத்தின ஒரு டிடக்ஷன்ஸ், லீக்கேஜோ அல்லது வேற ஏதாவது பிரேக் கிராக்லாம் இருக்கான்னு செக் பண்றதுக்கு. அண்ட் தென் ஹெல்த், மெடிசன், மருத்துவத்துறையில நமக்கு வந்து டயகனைசஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரீட்மெண்ட், அந்த எல்லா விஷயங்களுக்கும், இதய நோயாகட்டும், அனிமிக் ஆகட்டும், ஸ்கின் கேன்சர், இந்த மாதிரி எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டை டயகனைஸ் பண்றதுக்கும் அதற்குண்டான சிகிச்சைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது. அண்ட் தென் அக்ரிகல்ச்சர்லயும் நமக்கு அந்த மெட்டீரியல்ஸ், நம்ம ட்ரை சீட்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியதற்காக மெயினாக நம்ம பயன்படுத்தக்கூடியது இண்டஸ்ட்ரீஸ்ல. அண்ட் தென் எனர்ஜி, இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபுல்லுமே அணுக்கரு உலைகள். இந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு பயன்பாடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டிவிஷன்லயுமே நம்ம ரேடியேஷன்ஸ், கதிரியக்கம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் தென் ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ என்ன மாதிரியானது அப்படின்னு சொன்னா எப்படியெல்லாம் நம்மள நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கோம், எந்த இடத்துல எல்லாம் எஃபெக்டிவா இருக்கோ, எந்த இடத்துல ஜாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் க்ளோ யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம். அண்ட் தென் மெஷர்மெண்ட் லெவலை கரெக்டா செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்ல நமக்கு நாமே என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிட்டு அந்த நம்ம ரேடியோ ஆக்டிவ் பிளேஸ்ல கண்டிப்பாக என்னுடைய ஃபங்க்ஷன் பிளேஸ் அதுதான் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட்ஸ், நம்முடைய லைஃப்ங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ வி வாண்ட் டு கிவ் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு அவர் ஹெல்த். அப்போ நமக்கு நாமே சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த சாப்டரோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பத்தின டீடைல்ஸ் அண்ட் தென் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிற தகவல்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.